தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலின் 432வது ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் சனிக்கிழமையன்று கோலாகலமாக துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பனிமய மாதா கோவில் போர்த்துகீசிய கட்டடக்கலைப்படி 1600ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது. இங்கு ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை ஆண்டு பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் சனிக்கிழமையன்று காலை நடந்தது. முன்னதாக 3ஆம் திருப்பலியுடன் மறை மாவட்ட ஆயர் இவான் அம்புரோஸ் விழாவை துவக்கி வைத்தார். பின்னர் ஊர்வலமாக கோவிலை சுற்றி கொடி எடுத்து வரப்பட்டு பின்னர் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இவ்விழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருவிழா கொடியேற்றத்துடன் பின்பு ஆரம்பமாகின்றது. இந்த திருவிழாவுக்கு ஜாதி மதம் வேதமின்றி அனைத்து மக்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். இந்த திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இது பொதுவாக எல்லா ஜாதி மத மக்கள் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. இது எல்லாரும் வெகு சிறப்பாக இருந்து கலந்து கொள்வார்கள், முக்கியமாக இருந்து கலந்து கொள்வார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 10 நாட்களும் எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து வெகு சிறப்பாக இதை நாங்கள் கொண்டாடுவோம். இவ்விழாவில் பொதுமக்கள் பால்குடம் வாழைத்தார்களை கொடிமரம் முன்பாக வைத்து ஆசீர்வாதம் பெற்றுச் சென்றனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து மாதாவிற்கு பொன் மகுடம் சூட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கிறது.